தலைவருடைய வேட்டையன் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகியிருக்க. வர அக்டோபர் 2 இந்த மூவியோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பேன் இண்டியா வைஸில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ரொம்ப பிக்கஸ்ட்டாக பேன் இண்டியா வைஸ் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 10 இந்த மூவி வேர்ல்டு வைடாகவே தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் டிஜே ஞானவேலுடைய டைரக்ஷனில் தலைவர் மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ரொம்ப முக்கியமான பீப்பிள், பேன் இண்டியா வைஸில் இருக்க ரொம்ப முக்கியமான பீப்பிள் எல்லாமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு அக்டோபர் 10 தான் தெரியும். இப்போ ட்ரெய்லர் வர அக்டோபர் 2 அன்றைக்கி எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். எஸ்டிஆரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. வேல்ஸ் அப்படின்னா ஏஜஸ் ப்ரொடக்ஷன் இந்த மூவியை தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக த கிளிஃப் மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 48க்கு வெயிட்டிங், 49 இந்த மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் அப்படின்னா டிசம்பரில் இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே. அஸ்வந்த் மாரிமுத்தோடைய டைரக்ஷனில் ஒரு பிக் பட்ஜெட் ப்ராஜெக்டாக இது தயாராக போகுது. எஸ்டிஆருடைய தொடர்ந்து மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிக்கஸ்ட் வெயிட்டிங்கில் தான் இருக்கா. அதுவும் வெந்து தணிந்தது காடு மூவிக்கு அப்புறம் ஒரு பிக் வெயிட்டிங்கை எல்லா மூவியுமே ஏற்பட்டிருக்க. மாநாடு மூவி போல் திரும்ப ஒரு மூவி தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போல் இதுக்கப்புறம் தயாராகிற மூவிஸ்லாம் இருக்குமா தெரியல. பட் ஒரு சின்ன கேமியோவில் த கிளிஃப் மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இது இவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொடர்ந்து எஸ்டிஆரோட ஆக்டிங்கில் எஸ்டிஆரோட 48, 49 இப்போ பிக்கஸ்ட்டாக தயாராகிக்கிட்டே இருக்க. நெக்ஸ்ட் இயரோடைய எண்டுக்குள்ளே 48 பார்த்துடலாம். 49 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விக்ரமுடைய ஆக்டிங்கில் இப்போ வீரதீர சூரன் மூவியோடைய 2வது பக்கத்தோடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறான்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுவும் 2025 பொங்கல் டைமில் இந்த மூவி ரிலீஸ் ஆகலான்ற போல் இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அருண்குமாரோடைய டைரக்ஷனில் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் தொடர்ந்து இவருடைய மூவிக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. தங்கலான் மூவியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் ஏற்படுத்தி இருந்தது. இப்போ வீரதீர சூரன் மூவியையும் தங்கலான் மூவி போல் மூவியை தாண்டி ஒரு மிகப்பெரிய வைபாக மூவியில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா. சிவகார்த்திகனுடைய அமரன் மூவி தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் 31 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதுனால இப்போ இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. மலேசியாவில் இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகியிருக்கா. இதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா, ஹைதராபாத், நார்த் இந்தியான்னு ஓவர் வைஸில் நிறைய இடங்களில் இந்த மூவியோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக பிளான் போட்டு வச்சுருக்காங்க. மலேசியாவில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆடியோ லான்ச் ட்ரைலருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப பிக்கஸ்ட்டாக பிளான் போட்டு வச்சுருக்காங்களே. அக்டோபருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ரொம்ப பிக்கஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் மூவிக்கும் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் வெயிட்டிங் ஏற்பட்டிருக்கா. தளபதி இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போகிறதுனால அடுத்த தளபதி சிவகார்த்திகன் அப்படின்ற போல எல்லாமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து கண்டிப்பாக சிவகார்த்திகனுடைய மூவிக்கு பிக் வெயிட்டிங் தான் ஏற்படும். தளபதி போலவே எல்லா சம்பவத்தையும் பண்ணுறதுனால தளபதி மூவிக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை இவருடைய மூவிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாதியோடைய ஆக்டிங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், மியூசிக் சொல்லிட்டு பல தரப்பில் இருந்து ஒரு பிக்கஸ்டான மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தார். கடைசி உலகப் போர் அப்படின்னு டைட்டில் வச்ச மூவி தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினதுனால இப்போ அனதர் இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. அதுவும் ஹிந்தி, தெலுங்குன்னு வர அக்டோபருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை அனதர் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹிப்ஹாப் பாதியோடைய ஆக்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாகவும் இந்த மூவி இருந்திருக்கு. ஜூனியர் என்டிஆர் இப்போ தேவரா மூவியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரசாந்த் நிலோடைய டைரக்ஷனில் மூவியில் ஆக்டிங் பண்ணுறதா இருக்காரு. அதுவும் ஜனவரிக்கு மேலே இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மைத்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இந்த மூவியை தயாரிக்கிறாங்களே. இவங்க கூடவே சேர்ந்து என்டிஆரோடைய ப்ரொடக்ஷனும் இந்த மூவியை தயாரிக்குது. ஹிஸ்டரியை பேஸ் பண்ணால் ரொம்ப பிக்கஸ்டான ஒரு மூவியை தான் பிரசாந்த் நில் இந்த மூவியை தயாரிக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப், சலார் மூவி எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். இப்போ என்டிஆரை வச்சு ஒரு பிக்கான சம்பவத்தை கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தேவரா மூவி தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 150 crores தாண்டிடுச்சு. அதுவும் 172 crores ஃபர்ஸ்ட் டேவே பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ். செகண்ட் டே எந்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் இப்போ இவங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 243 crores அப்படின்ற போல் செகண்ட் டே இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் டே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாவை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் மூவியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூவில் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கா. 500 crores கிட்டத்தட்ட 1 வீக்கில் கிராஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது என்டிஆருடைய கரியரில் பிக்கான ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் பிக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இது மட்டும் இல்லாமல் இந்த தேவராவுடைய 2வது பக்கமாக வெயிட்டிங்கில் இருக்கா. 2026 எண்ட் அப்படின்னா 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பார்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.